ரிபிகால ருஷபூல ஹரபோ. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஓ ரிபிகரபா, மகிமையின் மேகமாய், மகிமையின் மேகமாய் என் தேவனீர் எங்கள் நடுவிலே அப்பா ஸ்தோத்திரம் வந்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா தேவ சபையிலே தேவன் அசைவாடுகிறவராய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ரிபிலாரா தனமாரிவே ஒரு ஷடிகார அதுல ரபபா பபா ஷதாலா ரிமி ஒரு அக்கா அதுல ரிபி ஷபூது ரபலவர பலவரபா டிகா துரிமினா ரதல ரிஷதுர கபு மேமே நஹாதல ரிதல ஹாஷபேல ஹரபோ தீபாக்கரபோ ஷபுல ஹரபோ நீமா ரதல ரிகல ருஷபி. எல்லா அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா எரிச்சலின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, எல்லா மூர்க்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, எல்லா கோபத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. லேபிகானா ரதல ரெபி ஷபோ. தேவ பிரசன்னத்தை தடுக்கிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. எல்லா சோர்வை கொண்டு வருகிற வல்லமைகள், எல்லா பலவீனத்தை கொண்டு வருகிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர் அசைவாட முடியாதபடிக்கு தடுக்கிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. தேவ வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக, தேவ வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. லீபானா ஹாரா திலா கபோ ரெபிகனா ரெபெலா ஹூரா பாஷபெலா கமா ரெபிகரா பௌஷபுலா கபோ. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும், உடைய பிரசன்னம் இறங்கட்டும், உடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஓ ரீபா பாபா ஷதரபோ நீமா ராதல ரெபிலக்கரபோ. பரலோக சாயலுக்கு ஒத்த ஆராதனையாய் அப்பா மாற்றி கொடுப்பீராக, ஆண்டவரை மாற்றி கொடுப்பீராக, புத்தியுள்ள ஆராதனையாய். ஓ ஷமான ரீதில ஹரபோ லிகரபா ஷெபெல ரபா பாபா நிமேரா கல ருதுல ரபா ஷெபில ஹரபோ. புத்தியுள்ள ஆராதனையா. ஓ தேவன் அங்கீகரிக்கிற எங்களுடைய துதிகளை, எங்களுடைய ஆண்டவரை ஆராதனைகளை தேவன் ஆண்டவரை சுகந்த வாசனையாய் முகருகிற ஆராதனையாய் ஆண்டவரை மாற்றி கொடுப்பீராக. எல்லாவற்றையும் கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக, நாங்கள் சிறுக நீர் பெருக ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆண்டவரே ஆராதனை தேவனின் முழு பொறுப்படுத்து நடத்துகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம், நடத்த போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் அது மேலான நாமம், வல்லமையின் நாமம், மகிமையின் நாமம். ஹல்லேலூயா. நமக்காக வாசல்களை திறக்கிற நாமம், நமக்காக வழிகளை திறக்கிற நாமம், நமக்காக வழிகளை திருத்துகிற நாமம். அந்த மேலான நாமத்தை இந்த வேளையில் நாம உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு அடைக்கலமாயிருக்கிற அந்த நாமம், நம்முடைய வாழ்க்கையிலே வாதை, துன்பம், நோய்கள் எது வந்தாலும் அது எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற அந்த உன்னத நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகில உலகை ரட்சிக்கிற அந்த வல்லமையுள்ள நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி, அவருடைய பிள்ளை இந்த அதிகாரத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை நடத்தி இருக்கிற இல்லையா, அதற்காக அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திறந்திடும் இயேசுவின் நாமமே. வானம்
அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே பாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே பாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் இயேசுவின் நாமமே மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே அகில உலகை ரட்சித்திடும் இயேசுவின் நாமமே மகிமையின் நாமமே
இயேசுவின் நாமமே. மீண்டும் சொல்லுவோம். வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவின் நாமம் மேலான நாமம், அது வல்லமையின் நாமம், அது மகிமையின் நாமம். ஹalleluya. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, மகிமையின் நாமமே, வல்லமையின் நாமமே. ஹalleluya. மகிமைப்படுத்தணும். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை பாடுங்கள் பாடுங்கள். அவர் யாரு? மகிமையின் ராஜா. அந்த மகிமையின் ராஜாவை நம்ம என்ன செய்யணும்? உயர்த்தி பாடணும், உயர்த்தி பாடணும். நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருந்தா அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்போம், அவங்கள பற்றியே புகழ்ந்து சொல்லிகிட்டு இருப்போம். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப வல்லவங்க, நிறைய உதவி செய்வாங்க, அவங்க அப்படி அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி என்ன செய்வோம்? உயர்த்தி சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ நமக்காக ஜீவனை கொடுத்த, நம்மீது அன்பு கூர்ந்த அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நேசித்து, அவர் நம் மீது வைத்த அன்பிற்காக, அவர் நம் மீது வைத்த கிருபைக்காக அவரை வாஞ்சியோடு தொடர, எனக்கு ஆண்டவரே உம்மை நான் வாஞ்சியோடு தொடர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை நீங்கள் அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே, அழைச்சிருக்கீங்க. உலகம் எங்களை வேண்டான்னு சொல்லிச்சு, உலகத்தில் உள்ள ஜனங்கள் எங்களை ஒதுக்குனாங்க, உறவுகள் ஒதுக்குனாங்க ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒதுக்குனாங்க. ஆனால் நீர் என்னை நேசித்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னை நேசித்திருக்கிறீர்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையை போல என்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் என்னை நீங்கள் ஒரு பொருட்டாய் எண்ணி ஆண்டவரே, என் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவரே, என்னை உங்கள் கிருபையினால் உயர்த்தி வச்சிருக்கீங்களே பான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நிலையில்லாத இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நித்தியமான ஒரு வீட்டை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த உன்னத தேவனை, நமக்காக ஒரு நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் நமக்கு வீடு இல்லை. அநேகர் என்ன சொல்லுவாங்க? எனக்கு சொந்த வீடு இல்லை, நிலம் இல்லை, பணம் இல்லை, நகை இல்லை, எது இல்லைனாலும் ஏசு கூட இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு வாழ தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நடத்துகிறவர் அவர் நம்மளோடு கூட இருந்தால் போதும். எது இல்லைனாலும் கவலை இல்லை. நமக்காக ஒரு நித்திய வீட்டை, ஹல்லேலூயா, நமக்காக ஒரு நித்திய வீட்டை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த வேளையில் இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பேன், உண்மையுள்ளவரே உம்மை என்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து
கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர் அவர் மட்டும்தான். அதனால தான் யோபுவால் தைரியமாக சொல்ல முடிஞ்சுது. அவர் நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு உரியவர் என்பதை அறிந்திருந்ததுனால தான் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன்னு அவரால் உறுதியாக சொல்ல முடிய காரணம் என்னென்னா, அவர் 100% தேவனை நம்பி இருந்ததுனால தான். நம்ம எந்த அளவுக்கு தேவனை நம்பி இருக்கிறோமோ, இன்றைக்கு மனிதர்களை நம்ப முடியாது. அவருடைய வார்த்தைகள் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க சூழ்நிலைகள் வரும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாத சூழ்நிலையினால் பண்ண முடியாது அவங்களால. ஆனால் தெய்வம் அவர் ஒரு விசை சொன்னதை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு
ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். நம்ம வேணா மாறலாம், ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் அது மாறாதது. அவருடைய வார்த்தை, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் வாக்கு மாறாதவர், அவர் நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்கு உரியவர், நம்மளை பெருக பண்ணுகிறவர், நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் நம்மளோடு கூட வருகிறவர். நான் கூட வரேன்னு சொன்னவங்களாம் என்ன செய்வாங்க? பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நிழல் போல வருகிறவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மளோடு கூட இருக்கிறவர். நம்ம தான் அவரை சில சமயம் என்ன செஞ்சிருவோம்? விலக்கி விட்டுருவோம். நீங்கள் இங்கேயே இருங்க, இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளை ஒருபோது அவர் என்ன செய்கிறதில்ல? வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் நம்மளை விட்டு விலகாதவராக இருக்கிறார். நம்மளை விட்டு விலகாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஈசாக்குக்கு வந்தது போல ஏசேக்கு சித்துனா பிரச்சனைகள் வந்தாலும் யாரெல்லாம் வந்து நமக்கு விரோதமாய் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி போராடினாலும் ஈசாக்குக்கு முடிவில் ஒரு ரெகபோத்தை கட்டளையிட்டது போல நமக்கு விரோதமாய் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை நமக்கு விரோதமாய் சத்ருவானன் தூர்த்து போட்டாலும் அழித்து போட்டாலும் நமக்காக தேவன் ஒரு ரெகபோத்தை கட்டளையிடுகிறவர். நமக்காக ரெகபோத்தை கட்டளையிட்டு அதை பெருக செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் மாற்றி, வறட்சியை மாற்றி செழிப்பாக்குகிற தேவனை இந்த வேளையில் நம்பிக்கையோடு உண்மையோடு, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் வறட்சியாக தான் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் வியாதி, ஆசீர்வாதம் இல்லை, பிரச்சனை, குழந்தை இல்லை, நிந்தை, அவமானம், வெட்கம், நான் ஏன் வாழ்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி கண்ணீரோட, புலம்பலோட, வேதனையோட, நிந்தையோட, அவமானத்தோடு இருக்கலாம். ஆனால் நம்ப தகுந்த ஒருவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்பிக்கைக்கு உரியவர், நம்ப தகுந்தவர், நம்பத்தக்க ஒருவர், அவரை நோக்கி நாம் இந்த வேளையில் பார்க்கும்போது நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார், நமக்காக ஒரு காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய நிந்தைகளை மாற்றுகிறவர், உங்களுடைய அவமானங்களை மாற்றுகிறவர், உங்களுடைய குழப்பங்களை மாற்றுகிறவர், உங்களுடைய போராட்டங்களை மாற்றுகிறவர், உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கட்டளையிடுகிறவர், நல்ல ஒரு வழியை கட்டளையிடுகிறவர். அவரை நோக்கி இந்த வேளையில் அந்த பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீரொருவதானே, உண்மையுள்ளவர் நீரொருவதானே, நம்பத்தக்கவர் நீரொருவதானே, உண்மையுள்ளவர் நீரொருவதானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வம்
எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனு புத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனு புத்திரனல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல்ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக பாடுனீங்க, எத்தனை பேர் நம்பிக்கையோடு பாடுனீங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிட வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாசத்தோடு நீங்கள் பாடியிருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். விசுவாசித்தவளை பாக்கியவதை கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும்னு சொன்ன வார்த்தையின்படி நம்ம விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தை நம்ம அப்படியே நமக்காக எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய குறைவுகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் தனிமையில் இருக்கேன், நான் திக்கற்றவளாய் இருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் தனிமையில் இருக்கிற நமக்கு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். தனிமையின் பாதையில் தகப்பனாகிய அவருடைய தோளின் மீது நம்மளை சுமந்து நடத்தியிருக்கிறார். அந்த அன்பு அது விலையேற பெற்றது, அந்த பாசம் அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகிற நேரத்துலலாம் நம்மளை தாயே போல மார்போடு அணைத்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன், நம்மளை தாயை போல தேற்றுகிற ஒரு நல்ல தகப்பன். உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அவ்வளோதான், இருதயம் உடைஞ்சு போச்சு, நொறுங்கி போயிருக்கு, அவ்வளோதான், இனி வாழ வழி இல்லை, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சின்னு நம்ம இருக்கிற வேலை அவருடைய வார்த்தை, அவருடைய கரம் நம்மளை தொட்டு நம்முடைய உடைந்து போன இருதயத்தை புதிதாய் மாற்றி கொடுக்கிறது. தேவனுடைய அந்த வல்லமையில வார்த்தைகள், தேவனுடைய அந்த தொடுதல், தேவனுடைய அந்த வல்லமை நம்மளை நிரப்புகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம தடுமாறும் போதெல்லாம் நம்மளை தாங்குகிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம்
கொண்டீரே. சொல்லுங்க, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பல சமைத்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்திரு. பல சமைத்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்திரு. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. சொல்லுங்க, பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். உண்மையா சொல்றீங்களா? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், 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 இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனை அப்படியே உயர்த்தி ஆராதிக்க போகிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.
அப்பா சுகம் தந்த தெய்வமே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் எல்ரோயி எல்ரோயி என்னை கண்ட தெய்வமே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்ட தெய்வமே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இயேசுவே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சந்தோஷமா உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்பா உம்மை உயர்த்தி அப்பா உம்மை வாழ்த்தி உம்முடைய நாமத்தை வணங்குகிற ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்களே அப்பா அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் விட்டிருக்கிற ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்களே நன்றி எங்கள் நடுவிலே என் தேவனீர் அசைவாடினீங்களே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் துதிகளிலே என் தேவனீர் பிரியப்பட்டீங்களே அதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எல்லா துதிகளையும் எல்லா பலிகளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எல்லா துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்